ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ராகி பக்கோடா தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதுல அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை சோடா உப்பு போட்டுக்கோங்க. இதையெல்லாம் நல்லா ஒன்னா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி பிசையணும். கலந்து வச்ச மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம குட்டி குட்டியா இப்படி பக்கோடா மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. அவ்வளவுதாங்க, நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ராகி பக்கோடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா SS Vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.